வணக்கம், நான் லக்ஷ்மணன். இப்போ வந்து அதாவது ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி ஃபண்டமெண்டலாக பிரிக்கிறாங்க ட்ரேடிங்கில் அப்படின்னா வந்து 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இன்னொன்று வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ், இன்னொன்று சென்டிமெண்டல் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னா வந்து இன்றைக்கி நம்ம பொருளாதார எக்கனாமிக்கில் வந்து என்ன எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்ன, ரீட்டைல் சேல்ஸ் என்ன, நாட்டோட கண்ட்ரியோட ஜிடிபி என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணுறது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தே இருக்கும். அதாவது மார்க்கெட்டோட பையிங் செல்லிங் எப்படி இருக்குது, பையர் எப்படி உள்ளே வராங்க, செல்லர் எப்படி வெளியே போகிறாங்க, இதோட வந்து வால்யூம் எந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் பார்த்து இந்த சேட்டை ஃபுல்லாக ப்ரெடிக்ட் பண்ணுறது டெக்னிக்கல் அனாலிசிஸ். இன்னொன்று சென்டிமெண்டல் அனாலிசிஸ். அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஒரு சேட்டை பார்ப்பாங்க, அந்த சேட்டு மார்க்கெட்டை பார்த்தா அது கீழே போகும், இது மேலே போகும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. இதோட டைப் வந்து சென்டிமெண்டல் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. மேஜராக அந்த 3 மெத்தடு தான். இதை வந்து ஒரு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் 3 மெத்தட் கீழே நிறைய டிவிஷனில் பண்ணுவாங்க. மேஜராக ரோல் ப்ளே பண்ணுறது இந்த 3 விஷயந்தான். தேங்க்யூ.